காவிரி நீர் விவகாரத்தில் கருணாநிதி அரசியல் ஆதாயம் தேடினாரே தவிர ஒரு ஆணியும் பிடுங்கவில்லை என்று அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா, காவிரி நீர் விவகாரத்தில் கருணாநிதி அரசியல் ஆதாயம் தேடினாரே தவிர ஒரு ஆணியும் பிடுங்கவில்லை என்றும், நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீரை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா என்றும் பெருமிதம் தெரிவித்தார். வீராணம் திட்டத்தில் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் என்று கருணாநிதி பார்த்தாரே தவிர அந்த திட்டத்தை கொண்டு வரவில்லை என்றும், புரட்சித் தலைவி அம்மா 2006ஆம் ஆண்டு வீராணம் திட்டத்தை கொண்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் முதல்வர் ஸ்டாலின் அப்பா என அழைத்துக் கொள்வதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா கூறினார். முன்னதாக முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் சிறப்புரையாற்றினார். இதில் ப கணேசன், மைதிலி திருநாவுக்கரசு, பழனி, காஞ்சி பன்னீர்செல்வம், உசேன், செந்தில்ராஜன், வள்ளிநாயகம், ஆனந்தன், திலக்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 1968 இருந்து 90 வரைக்கும் 26 அமைச்சர்கள் போராடி தீர்க்க முடியாத காவேரி பிரச்சனைய கோர்ட் வரைக்கும் போய் நம்ம அம்மா ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் காவேரி கொண்டு வந்தாங்க. அதே காவேரி பிரச்சனையில அரசியல் ஆதாயம் தேடினாரே தவிர கருணாநிதி ஒரு ஆணியும் புடுங்கல. 1967 வீராணம் கொண்டு வருவோன்னு விளம்பரம் கொடுத்தாரு கருணாநிதி. ஆனா 2006 வரைக்கும் வீராணத்தை அவர் தொட்டு கூட பார்த்ததில்ல. வீராணத்துல எவ்வளவு கொள்ளை அடிக்கலாம், எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார். 2006 நம்ம தாய் புரட்சி தாய் மட்டும்